இல்லை அவருக்கு நிறைய எல்லா ஹீரோயினுமே பிடிக்கும் ரொம்ப. நடத்துங்க. அது சர்டிஃபிகேட் வந்து யூஸ் சர்டிஃபிகேட், இதை குழந்தைங்கள்லாம் பார்க்கலாம், இது ஃபேமிலியோட கூட்டுவாங்க, எக்ஸ்பிளைன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டேரக்டர் ஜிவியோட ஃபர்ஸ்ட் யூஸ் சர்டிஃபிகேட். தெரியும் சார், யூஸ் சர்டிஃபிகேட்னா குழந்தைங்க பார்க்கலாம். அவங்க ஆனந்தி வந்து ரொம்ப இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸு, சீரியஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நிக்கி வந்து எப்படின்னா அந்த அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து நல்லா பண்ணுவாங்க. நான் என்னத்த சொல்றது, ஏதோ சொல்றேன். சாந்தமா இருப்பாங்க, கொஞ்சம் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இல்லை சார், ஆக்சுவலி பாண்டிச்சேரி என்னாச்சுன்னா ரோட் சீசன் இருந்தது, ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி வந்து சேஸ் இருந்தது. அவங்க என்னன்னா, நாங்கள் வண்டி ஒரு ஸ்பீடில் ஓட்டிட்டு போனோம், அவங்க பின்னாடி வந்து இடிப்பாங்க. ஒரு வாட்டி இடித்தாங்க, அதுவே நல்லா தான் இருந்தது. அப்புறம் நான் டைரக்டர் கேமரா ஒன் மோர் அப்படின்னாங்க. 2வது வாட்டி இடிச்சது. 3வது வாட்டி இடிச்சும் போது எங்கள் வண்டி அந்த வண்டியில் மாட்டி அப்படியே டாப்பில் ஆகி அந்த ஏறிடுச்சு அந்த சைடு. அந்த பக்கம் வேற ஒரு கண்டெய்னர் வந்தது. நல்ல வேலை நடுவில் ஒரு லேம்ப் போஸ்ட்னால அதில் இடிச்சிட்டோம், இல்லைன்னா அந்த கண்டெய்னர் தட்டியிருக்கோம் எங்கள் வண்டியை. ஜஸ்ட் எஸ்கேப், கேமரா எல்லாம் சேர்த்து அப்படி மொத்தமாக கொலாப்ஸாக இருக்கும். ஒரு உயிர் இருக்குது, கேமரா போயிடும். 2 உயிர் சார். இல்லை இதில் வந்து ரோடே பார்க்க முடியாது, ஓட்டுறாங்கல்ல ரோடு பார்க்க முடியாது, பேனட் ஃபுல்லாக கேமரா செட்டப். எதிரில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அதில் என்னாச்சுன்னா நடுவில் இப்போ போஸ்ட் இருந்தாலும் தெரியல. நேரம் அவருக்கு என்னன்னா அந்த கேமராவோட வேலை ஓட்டி கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு போயிருக்கோம் நினைக்கிறேன். நான் ஒர்க் பண்ணதுலேயே பெஸ்ட் டீம்னு சொல்லுவேன் கடவுள் இருக்காங்க குமார் டீம். எஸ்பெஷலி டிரெக்டர், அவங்க அசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்றது வந்து சாரோட டீமில் தான் கற்றுக்கணும். டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரானரியான ஒரு டீமு. டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு பெரிய டைரக்டர் கூட ஒர்க் பண்ண ஃபஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால ஒரு பட்ஜெட்டும் பெருசாச்சு, படத்துடைய ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட் கிடச்சாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய டைரக்டர் டைரக்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் என்ன சொல்லுவார் அப்படின்னு வந்து யோசிச்சுனே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வாட்டி ரீடேக் எடுத்தார், அதுக்கப்புறம் இவனுக்கு இவ்வளோ தான் வரும்னு விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்க் பிடிச்சோம், 2 பேருமே பிடிச்சிட்டு பண்ணோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. ரெஸ்பான்ஸு சென்சரில் பார்த்துட்டு பர்சனலாகவே பேசினாங்க என்கிட்ட, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு எனர்ஜியாக இருந்தது, நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது வைப்ரேஷன். டெஃபினட்டாக வந்து ஹிட் ஆகும். எனக்கு வந்து லக்கியான தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுது படம். எனக்கு இது வரைக்கும் 2 படம் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகிருக்கு, டார்லிங், த்ரிஷா நயன்தாரா. ஸோ டெஃபினட்டாக நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நல்லா இருக்குது படம். எல்லாருமே கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த படத்தை ஃபன் பண்ண சிவா சார், அப்புறம் படம் வாங்கியிருக்கிற சிவன்ஜி சிவா. படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே ஃபுல் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. ஒரு நம்பி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, வைப்ரேஷன் நல்லா இருக்குது. நமக்கு ஒரு ஃபிலிம் முன்னாடி நமக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ First of all, thank you for coming. I've had great fun working with the whole team. நீங்க எப்போவே பார்த்தீங்க எல்லாரும் எப்படி சிரிச்சு we were having fun. ஷூட்டிங்கும் இப்படியே போச்சு. It was super fun, ஒரு ஜாலி ரைடாக இருந்தது சொல்லலாம். அண்ட் என் கேரக்டர் வந்து சினிமாலே basically it's an extended cameo சொல்லலாம். You will not see me all throughout the film like my usual films. But I should really thank Rajesh sir and Shiva sir to have given me this opportunity to be working with such a wonderful team. And again, thank you so much for coming. Padam Thursday release avudhu. I hope all of you all support us as always. Thank you.